வணக்கம். மெஷினின் வழக்கமான சரிபார்ப்பு மற்றும் தேவைக்கேற்ப நிரப்புதல் குறித்த இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாடப்பகுதியின் நோக்கங்களை பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் உங்களால் பின்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும். லேத் மெஷினின் இந்த ரன்னிங் மெஷினை சரிபார்த்தல், ஆயில் அளவை சரிபார்த்தல், ஸ்லைடிங் மூவ்மெண்டை சரிபார்த்தல். லேத் மெஷினின் வழக்கமான சரிபார்ப்புக்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள். லேத் மெஷின், lubricating oil, coolant, electricity tester, screwdriver, dial indicator, gun oiler, spanners, wrench, Allen key, kerosene, bunion cloth, safety goggles, gloves. மெஷினை வழக்கமான முறையில் பரிசோதிக்கும் செயல்பாட்டின் போது யாரும் மெஷினை இயக்காமல் இருக்க மெஷினின் கரண்ட் சப்ளையை ஆஃப் செய்ய வேண்டும். சிலிண்டரிக்கல் சர்ஃபேஸ்களை ஃபில்லிங் செய்யும் போது ஏற்படும் காயங்கள் மற்றும் ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்க பாதுகாப்பு கருவிகள் அணிவதை உறுதி செய்து மற்றும் பணி சூழலானது பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். முதலில் சைட் கவரை திறக்க வேண்டும் மற்றும் டிரைவிங் பெல்ட்களை பரிசோதிக்க வேண்டும். ஒருவேளை பெல்ட்கள் சேதமடைந்துள்ளதா அல்லது அதிகமான விரிசல்கள் மற்றும் தேய்மானங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறதா என பரிசோதிக்க வேண்டும். இதுபோன்ற சமயங்களில் பெல்ட்கள் மாற்றப்பட வேண்டும். பெல்ட்களின் டென்ஷனை பரிசோதிக்க வேண்டும். லேத் மெஷின்களின் பெடல் பிரேக்குகளுடன் இருக்கும் என்பதால் பிரேக்கின் கண்டிஷன்களை சரிபார்க்க வேண்டும். அடுத்து லேத் மெஷினை ஆன் செய்து சில நிமிடங்களுக்கு இயக்க வேண்டும். மெயின் கியர் பாக்ஸில் உள்ள lubricating ஆயிலின் அளவை ஆய்வு செய்ய வேண்டும். ஒருவேளை கியர் பாக்ஸில் ஆயில் இல்லையெனில் மீண்டும் ஆயிலை நிரப்ப வேண்டும். மெஷின் இயக்கத்தில் இருக்கும்போது அனைத்து ஆட்டோமேட்டிக் ஃபீடிங் இயக்கங்களும் சரியாக வேலை செய்கிறதா என பரிசோதிக்க வேண்டும். டெயில் ஸ்டாக்கின் லாக்கிங் கண்டிஷனை பரிசோதிக்க வேண்டும். இரண்டு லிவர்களும் சரியாக லாக் செய்யப்பட்டுள்ளதா என பரிசோதிக்க வேண்டும். டாப் பெஞ்ச் லூப்ரிகேஷனின் மேனுவல் பம்பை சரிபார்க்க வேண்டும். லிவரை புல் அல்லது பவுச் செய்து ஸ்லைடிங் பெஞ்சுக்கு ஆயில் வருகிறதா என சரிபார்க்க வேண்டும். லூப்ரிகேஷன் டேங்கில் ஆயில் லூப்ரிகேட்டிங்கை பரிசோதிக்க வேண்டும்.
கூலண்ட் அளவை சரிபார்க்க வேண்டும் மற்றும் தேவையிருப்பின் அவற்றை மீண்டும் நிரப்ப வேண்டும். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் கன் ஆயிலர் மூலம் லூப்ரிகேஷன் செய்யப்படுகிறது. ஒரு வருடத்தில் ஹெட்ஸ்டாக்கிற்கு 2 முறை லூப்ரிகேஷன் தேவைப்படுகிறது. தினசரி முறையில் காம்பவுண்ட் ஸ்லைடுகள் மற்றும் டெயில் ஸ்டாக் நிப்பிள் ஆகியவற்றிற்கு கன் ஆயிலர் மூலம் லூப்ரிகேஷன் செய்ய வேண்டும். தினசரி முறையில் ஆப்ரான் மற்றும் கேரேஜிற்கு ஹேண்டில் பம்பை பயன்படுத்தி லூப்ரிகேட் செய்ய வேண்டும். கியர் நிப்பிள், லெட் ஸ்க்ரூ நிப்பிள் மற்றும் பெட்வைஸ் ஆகியவற்றிற்கு கன் ஆயிலரால் தினமும் லூப்ரிகேட் செய்ய வேண்டும். லேத் மெஷினின் கூலண்ட் அளவை பராமரிப்பது மிகவும் முக்கியமானது. கூலண்ட் டேங்கை காலி செய்து பின்னர் எப்போது வேண்டுமோ அப்போது மீண்டும் புதிய கூலண்டை நிரப்ப வேண்டும். கூலண்ட் டேங்கில் மீண்டும் கூலண்டை நிரப்பும் செயல்பாட்டின் போது கூலண்டுடன் நேரடி தொடர்பை தவிர்க்க ரப்பர் கிளவுஸை அணிய வேண்டும். கூலண்டை நிரப்புவதற்கு முன்னர் கூலண்ட் டேங்கின் அடிப்பகுதியில் ஏதேனும் திடப்பொருட்கள் உள்ளதா என சரிபார்க்க வேண்டும். ஒருவேளை ஏதேனும் திடப்பொருள் இருந்தால் அவற்றை அகற்ற வேண்டும் மற்றும் எப்போதும் கூலண்ட் டேங்கை சுத்தமாக வைக்க வேண்டும். கூலண்ட் டேங்கை சரிபார்ப்பு முடிந்த பின்னர் லேத் மெஷினை இயக்கி கூலண்ட் சரியாக சப்ளை செய்யப்படுகிறதா என பரிசோதித்து பார்க்க வேண்டும். அடுத்தது எலக்ட்ரிசிட்டி சப்ளையை சரிபார்க்க வேண்டும். முதலில் மெயின் பவர் கேபிளின் கண்டிஷனை சரிபார்க்க வேண்டும். ஒருவேளை ஏதேனும் சேதம் இருந்தால் அவற்றை மாற்ற வேண்டும். அனைத்து எக்ஸ்டர்னல் சுவிட்ச்களின் கண்டிஷனையும் சரிபார்க்க வேண்டும். ஒருவேளை ஏதேனும் சேதம் இருந்தால் அவற்றை பழுது பார்க்க வேண்டும் அல்லது மாற்ற வேண்டும். லிமிட் ஸ்விட்ச்களின் கண்டிஷனை சரிபார்க்க வேண்டும். ஸ்விட்ச்களின் பொசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். ஏனெனில் லிமிட் ஸ்விட்ச்களின் பொசிஷன் லூஸ் அல்லது ஏதேனும் சேதமடைந்திருப்பின் அவை மெஷினிற்கு தொடர்ந்து சிக்கலை ஏற்படுத்தும். இறுதியாக ஃபைனல் பாயிண்டின் அலைன்மெண்டை சரிபார்த்தல். வருடத்திற்கு ஒரு முறை தேவைப்படும் துல்லியமான பாயிண்டிற்கு ஏற்ப ஹெட்ஸ்டாக்கின் மையத்துடன் டெயில் ஸ்டாக்கின் மையம் அலைன் செய்யப்பட்டிருப்பதை சரிபார்க்க வேண்டும். இங்கே டோட்டல் பேரலல் பாரை மையப்பகுதிக்கு இடையே பொருத்துவதன் மூலம் மற்றும் டயல் இண்டிகேட்டரை பயன்படுத்தி மையப்பகுதிக்கு இடையேயான பேரலலிசமை சரிபார்ப்பதன் மூலம் அலைன்மெண்டை கண்டறியலாம். இதுவரை அறிந்து கொண்ட முக்கிய பாயிண்ட்களை மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம். மெஷினின் வழக்கமான சரிபார்ப்பின் போது பவர் சப்ளையை ஆஃப் செய்ய வேண்டும். பெல்ட்களின் கண்டிஷன், ஸ்விட்ச்களின் லிமிட், லூப்ரிகன்ட்கள் மற்றும் அனைத்து மூவிங் பாகங்களில் ஏதேனும் சேதங்கள் உள்ளதா என சரிபார்க்க வேண்டும். கூலண்ட் டேங்கின் கூலண்ட் லெவல் மற்றும் அதன் தரத்தை சரிபார்க்க வேண்டும்.
ஃபைனல் பாயிண்டின் அலைன்மெண்டை சரிபார்க்க வேண்டும். இந்த பாடப்பகுதியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். மெஷினின் வழக்கமான சரிபார்ப்பு மற்றும் தேவைக்கேற்ப நிரப்புதல் குறித்த நல்ல புரிதலை பெற்றிருப்பீர்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்.